சொல்லக்கூடிய இந்த ஒரு 2 உரத்தை கொடுத்து பாருங்க, தாறுமாறா மல்லிகை செடிகளை பூக்கள் பூக்கும். எல்லா வகையான மல்லிகை செடிகளுக்கும் இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமான விஷயம், வீடியோ பார்த்த உடனே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நர்சரிலேருந்து வாங்கிட்டு வர மல்லிகை செடிகளில் மட்டும் கொத்தா மொட்டுக்கள் இருக்கும். இதுக்கான காரணம், நம்ம டைமுக்கு சாப்பிட்ற மாதிரி செடிகளுக்குமே டைமுக்கு அப்பப்போ உரங்களை கொடுக்கணும். செடிகளில் மாய்ஸ்டர் சொல்லக்கூடிய இந்த ஈரப்பதம் எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். களை செடிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. சரி தம்பி, இயற்கை முறையில் நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்கள் அப்படி சொல்ல போனால் மாட்டுச்சாணத்தோட தொழு உரம், இதுக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை. செடிகளோட வேர் பகுதிகளை நல்ல மக்கிய தொழு உரமாக போட்டு மாதத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றி விடுங்க. ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறம் கவாத்து செஞ்சதுக்கப்புறம். இல்லை தம்பி, கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் சொன்னால் நல்லா இருக்குமே, நர்சரியில் வாங்கிட்டு வர டிப்ஸ் அப்படின்னா, செடிகள் பழசாயிடுச்சு அப்படின்னா அந்த மண்ணில் சத்துக்கள் இருக்காது. அதனால தண்ணி ஊற்றி லைட்டாக சைடில் இருக்கிறத கிளறி புது மண்ணு கொஞ்சம் லைட்டாக கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம், தம்பி இயற்கையும் செயற்கையும் ஒன்றா யூஸ் பண்ணலாமா அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுங்கள், பெட்டர் ரிசல்ட்